ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேர் இது சீசன் 3 அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சீசன் 1ல பார்ட் 2 தான் போன தடவை வந்துச்சு. ஆக்சுவலி இதை தான் அஃபிஷியலாக சீசன் 2னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் 2மே எபிசோட் 6க்கு மேலே வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 1. ஈஸ்ட் சைடு இருக்கிற ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்டாலிஸ்க்கும் தான் போர் பாய்க்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியஸ் கவர்மெண்டோட ஒரு பெரிய ஆள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணுங்கிறதுக்காக வெஸ்டாலிஸ்ல இருந்து ஒரு ஏஜென்ட் அனுப்புறாங்க. மாஸ்டர் ஆஃப் டிஸ்கஷன் அழைக்கப்படக்கூடிய ஃபேமிலியோட அப்பா ஏஜென்ட் ட்வைலைட், சிட்டி ஹால்ல வேலை பார்க்குற சிவில் சர்வன்ட் மதர், கோட் நேம் தான் பிரின்சஸ்னு கூப்பிடப்படக்கூடிய அசாசின், அண்ட் அவங்க பொண்ணு ஆனியா மைண்ட் ரீடிங் டெலிபத், அண்ட் அவங்களோட டாக் பாண்ட்மேன், ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய ஒரு டாக். எல்லாருமே அவங்க உண்மையான ஐடென்டிட்டியை வேர்ல்டு கிட்டே இருந்து அவங்க ஃபேமிலி கிட்டே இருந்து மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹலோ, கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் சர்வ் பண்ணியாச்சு அப்படின்னு யோர் வந்து அவ பாஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா. இல்ல என்னால இப்ப வர முடியாது, வீட்டுக்கு ஜாமா வர வாங்கிட்டு போனோம் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது தான் பிரின்சஸ் உனக்கு இதோட முடிஞ்சது அப்படின்னு ஷூட் பண்றான். இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வருது. பாப்பா சேனலை மாத்துங்க அப்படின்னு ஆனியா சொல்லவோ, நான் இதை தான் பார்க்கணும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது மூலியமா கூட நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஆனியா அழப்பகவும் சரி நம்ம ஹீரோ சேனலை மாத்த விடுறான். பாண்ட்மேன், நீ நம்மளோட டார்கெட்டை சீக்கிரட்டா கண்காணிக்கணும் அப்படின்னு ஆனியா அந்த கார்ட்டூனை பார்த்துட்டு இருக்கா. யோரோட மூஞ்சிய வித்தியாசமா இருக்கு. ஜாமெல்லாம் வாங்கிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவோ, வாங்கி அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லவும் யோர் பேட் மூட்ல இருக்கா போலியா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் கொலை பண்ண போன இடத்துல உட்கார இடத்துல என்ன ஒருத்தர் சுட்டுட்டா, ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே எனக்கு வலிக்குதுன்னு இவர்கிட்ட சொல்லவா முடியும் அப்படின்னு யோர் மனசுல நினைக்கிறதா ஆனியா ரீட் பண்றா. அம்மாவை சுட்டுட்டாங்களா போச்சு, அம்மா நீங்க இறந்து போக போறீங்களா அப்படின்னு ஆனியா கேட்கவும், அப்பெல்லாம் எதுவும் இல்ல ஆனியா, அம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தூங்கி இருந்துச்சா சரியாயிரும். யோர் அவ ரூமுக்கு போறா. ஒருவேளை நான் அவளை ஜாமா வாங்கினு அனுப்புனதுல கடுப்பாயிட்டாலோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். புல்லட்டால ஷூட் பண்ணி அம்மாக்கு எதுவும் ஆகல, அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்னு ஆனியா பார்த்தா யோரை நான் ரொம்ப வேலை வாங்குறேன் அவ எம்மள கோவமா இருக்காளோ நம்ம ஹீரோ நினைக்கவோ, அப்பா எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு ஆனியா மனசுக்குள்ள நினைக்கிறான். தூங்கி இருந்துச்சா யோர் சரியாயிருவா நம்ம ஹீரோ நினைக்கிறான். யோரும் அதே தான் நினைச்சிருப்பா. பட் அவளுக்கு வலி இன்னும் சரியாவல, இன்னும் பேட் மூட்ல இருக்கா போலியா நம்ம ஹீரோ நினைச்சிட்டு என்னோட மிஷன் சக்சஸ் ஆகணும்னா அந்த ஃபேமிலி பிரேக் ஆக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யோர் இன்னைக்கு உனக்கு லீவு எனக்கு லீவு, நம்ம டேட்டிங் போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யோர் வேலை பார்க்குற இடத்துல அன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போனன்னு ஒரு பொண்ணு சொல்லவும், டேட்டிங்னா என்னதுன்னு யோர் கேட்டிருப்பா. உனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போலியான்னு எல்லாரும் கேட்டிருப்பாங்க. நானும் மற்ற பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கல, நான் என் மேல மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு யோர் யோசிக்கவும், உனக்கு விருப்பம் இல்லைன்னா போக வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நான் நிறைய கத்துக்கிடுவேன், நம்ம டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி யோர் கிளம்ப போறா. டேட்டிங்கா நல்லா இருக்கும், நானும் வர நானியா சொல்லவும், நீ வரமாட்டா ஆனியா, இது ஜஸ்ட் டேட்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பிராங்கி அங்க வந்து நிக்கிறான். யோரு பேக் வழியில துடிச்சிட்டு இருக்கா. டேய் நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஏஜென்ட், குழந்தைய பாத்துக்கிற ஆயா கிடையாதுன்னு பிராங்கி சொல்லவும், புது ரிசர்ச்க்கு தேவையான பணம் அப்படின்னு நம்ம ஹீரோ செக்க கொடுக்கவும், கரெக்டா என் வீக்னஸ் பிடிச்சிட்டுப்பா, சரி கொண்டா அப்படின்னு அவனும் செக்க வாங்கிக்கிறான். நேற்று நைட்டே இந்த டேட்டிங்காக 862 பிளான போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா இது சக்சஸ்ல தான் முடியும் நம்ம ஹீரோ நினைச்சா உட்காந்தா வழி தாங்க முடியாதுன்னு யோர் யோசிச்சுட்டு நம்ம நடந்தே போலாமான்னு வா கேட்கறான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே 800 பிளான் காலி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரின்னு கார் அனுப்பிட்டு காத்தால நடந்தே போலாம் அப்படின்னு போகவும், உண்மையான சிச்சுவேஷன் என்னங்கிறது ஆனியாக்கு மட்டும் தான் தெரியும். வா உள்ள போலாம் அப்படின்னு பிராங்கி கூப்பிடுவோம். பாண்ட்மேன் நீ தான் நம்ம டார்கெட் அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி கண்காணிக்கணும் அப்படின்னு நேற்று கார்ட்டூன்ல பார்த்தத ஆனியா யோசிச்சுட்டு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொல்லவும், உண்மையாவா சொல்ற ஆனியா, இது நல்ல ஐடியாவா எனக்கும் தோடுது, ஃபன்னா இருக்கும், முதல்ல நம்ம மாறு வேஷத்துக்கு மாறணும்னா லார்டு கண்டுபிடிச்சிருவான். ஆனியா உன் காஸ்டியூம் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், பட் இப்ப யாருக்கு என்ன அடையாளம் தெரியாது அப்படின்னு ஆனியா சொல்றா. பாண்ட்மேன் மிஸ்டர் கைமரா ஏஜென்ட் பென்குயின் வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. ட்வைலைட் கிட்ட இருந்து இந்த டேட்டிங் வழியா நிறைய டிப்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு பிராங்கி நினைக்கிறான். தூரமா இருக்காங்க, மைண்ட் ரீட் பண்ண முடியலன்னு ஆனியா பாக்குறா. ரெண்டும் இங்க என்ன பண்ணுது, ஆனியா ஸ்பை மாதிரி விளையாட வந்திருப்பா போல. சரி பிராங்கியாவா கூட இருக்கான், நானா அவங்க இருக்கிறது தெரியாத மாதிரியா நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவங்க ஃபாலோ பண்ணி வரது நம்ம ஹீரோ இன்ஸ்டன்டாவே பாத்தீங்க ஓகே தானே யோர் கேட்கவும், ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஷாப்பிங் பண்றதுக்கு மாலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ் சொல்றான். ட்ரையல் பாக்குறியா நம்ம ஹீரோ கேட்கவோ, ஃபேண்ட் போட்டா அது டைட்டா இருக்கும், என் பேக் வலிக்குமே யோர் யோசிச்சு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றா. தியேட்டருக்கு போறாங்க. யோர் உட்காருப்பா நம்ம ஹீரோ சொல்லவோ, அந்த பேக் வலிக்குமே அப்படின்னு வா நினைக்கிறா. ஆனியா படத்துல தூங்கிட்டா. பிராங்கி தான் ஃபுல்லா உட்காந்து பாக்குறான். இப்படியே இவங்க எங்க போனாலும் யோர் உட்காரவே மாட்டேங்கிறா. பிராங்கியும் பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு வரான். ஸ்பாக்கு போறாங்க. யோர் வேண்டான்றதா பிராங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். வழியில எப்ப பார்த்தாலும் யோர் முறைச்சுக்கிட்டே இருக்கா. என் பேக் வலி ரொம்ப தாங்க முடியாம போகுதேன்னு யோர் டென்ஷன் ஆகுறா. நிமிஷத்துக்கு நிமிஷம் இவன் மோடு ஒஸ்ட் ஆகிட்டே போதே என்ன பண்றது நம்ம ஹீரோ பயப்படுறான். அவங்க அப்பாக்கு பாரு எதுவுமே எனக்கு சக்சஸ் ஆகலன்னு சிரிக்கவும், வாய மோட்ரா அப்படின்னு ஆனியா சொல்லவும், கேர்ள்ஸ் தான் என்னால கரெக்ட் பண்ண முடியல, இதையாச்சும் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு பிராங்கி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளை கூட்டிட்டு போறான். உள்ள வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணி சேர்ல உட்கார சொன்னா. வேற வழி இல்லைன்னு யோரோ உட்கார்றா. சேர்ல உட்காராம சேர் பனிஷ்மெண்ட் மாதிரி நின்னுட்டு இருக்கா. சாரி இங்க ட்ரெஸ் கோட் இருக்கு அண்ட் குழந்தைங்களை உள்ள அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லவும், சரி ஆனியாவும் பிராங்கியும் வெளியே போறாங்க. இன்னைக்கு அவ்வளவுதான் நினைக்கிற, பேசாம நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பிராங்கி சொல்றான். தான் பிரின்சஸ் இங்க வந்திருக்காளா, நேற்று நைட் எங்க ஹைட் அவுட்டுக்கு வா ரைடு விட்டா, கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் கேட்டவனா இல்லாம திருந்தி என் கேத்ரின்காக வாழணும்னு நினைச்சேன். பட் இறந்து போன என் பிரதர்ஸ்க்காக நான் பழி வாங்கணும். ரெட் சர்க்கஸ் மெம்பர்ஸ் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த சர்வர் நினைக்கிற எல்லாத்தையுமே ஆனியா கேட்டுதா. அவன் அம்மாவை கொல்ல பண்ண அம்மா ஈஸியா அவனை ஆட்சி போட்டுவாங்க. பட் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சான். என்ன நீ அசாசினா, உன்னை நான் டைவர்ஸ்
ரிக்வஸ்ட் பண்றா. ஆனியா ஆர்ஃபனேஜ்க்கே போட்டு நம்ம ஹீரோ சொல்லிருவான்னு பயந்து என் ஃபேமிலி ஆபத்து இருக்கு அப்படின்னு ஆனியா சொல்லவும் இவளுக்கு இன்னும் விளையாடணும்னு தோணுது போல. சரி நம்ம உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிராங்கி சொல்றான். ஹீரோ வைன் ஆர்டர் பண்றான். நல்ல காக்டெயில் ஏதாச்சும் கொண்டு வாங்கன்னு யோர் சொல்றா. டோனா அப்படிங்கிற ஃபிஷ் இன்னைக்கு மெனுல இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அந்த டோனா ஃபிஷ்ஷை கரெக்டா சமைக்கலன்னா அது ஒரு பாய்சன். அந்த டோனா ஃபிஷ்ஷோட பாய்சனை பிழிஞ்செடுத்த அந்த சர்வன்ட் வந்து இதை ஒரு காக்டெயில் அப்படின்னு சொல்லி யோர் கிட்ட கொடுக்க சொல்றான். இதை சாப்பிட்டா அவ இன்ஸ்டன்டா செத்துருவா அப்படின்னு அந்த சர்வன்ட் நினைக்கிறா. போச்சு நம்ம சீக்கிரம் போடும் அப்படின்னு ஆனியா சொல்றா. அச்சோ அம்மா வேண்டாம் அதை குடிக்காதீங்க அது பாய்சன் அப்படின்னு சொல்லி ஆனியா நினைக்கிறா. பட் யோர் வந்து அதை குடிச்சிருதா. அவ்வளவுதான் டான் பிரின்சஸ் கதை முடிஞ்சது அப்படின்னு அந்த சர்வன்ட் பாக்குறான். இது உண்மையிலேயே ஆசம் என்னோட வலி போயிடுச்சு அப்படின்னு யோர் ஹாப்பி ஆகுறா. யோர் பாய்சன் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்லாம் எடுத்திருப்பா. சோ பாய்சன் அவளை எதுவுமே பண்ணல, மருந்து மாதிரி செயல்பட்டு அவளோட வலி போயிடுச்சு. லாய்டு இப்பதான் எனக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணுதுன்னு யோர் சொல்லவோ இவ மோடு இம்ப்ரூவ் ஆயிடுச்சே நம்ம ஹீரோ பாக்குறான். இது ஒரு யானையவே கொண்டுருமா இவ அப்படின்னு சாவல அப்படின்னு அந்த சர்வன் பாக்குறான். இவருக்கு எதுவாகல ஆனியாவும் எல்லாத்தையும் கேட்கறா. கேத்ரின் என்ன மன்னிச்சிரு, இவளை நான் கொல்லாம விட முடியாது. ஸ்டோரேஜ் ரூம்ல பாம செய்யறதுக்கு நான் எல்லா விஷயமும் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அவளை கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த சர்வன் போறான். சரிவா போலான்னு பிராங்கி பார்த்தா ஆனியாவை காணும். எந்த பாம் எந்த இடத்துல இருக்கு, அதை எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கால் வலிக்கு கீழே விழுறான். யாரா ஆலி வாயில இங்க கொட்டி வச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறான். சரின்னு உள்ள போய் பாம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனா ஆனியா கதவுல டிராப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கா. நான் பாம மேக் பண்றதுக்கு தேவையான பொருள், பட் இது கொஞ்சமா தான் இருக்கு. பத்தாதே நம்ம பார்த்தா அவன் கையில வச்சிருக்கிற பாட்டில் வெடிக்குது. என்ன சவுண்டுன்னு எல்லாருமே பாக்குறாங்க. என்ன அது இது என்ன வேர்க்கடலை பாமா அப்படின்னு நம்ம பாக்குறான். யாருவா டான் பிரின்சஸ் கூட ஒர்க் பண்றவளா அப்படின்னு நம்ம பாக்குறான். நீ ரெட் சர்க்கஸ் ஆளுதானே அப்படின்னு ஆனியா கேட்கவும் இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம பாக்குறான். உனக்கான பாடம் எங்க அம்மா ஐ மீன் அந்த லேடி கிட்ட இருந்து விலகியே மோலன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இனிமே பேட் காயா இல்லாம இருக்க ட்ரை பண்ண. அந்த கேத்ரீனை சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனியா போகவும் கேத்ரீனை பத்தி கூட இவளுக்கு தெரிஞ்சிருக்கா. டான் பிரின்சஸ் கிட்ட மோதக்கூடாது, இனி திருந்தி நான் நல்லவனா வாழ போறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். லாய்டு இன்னைக்கு அந்த ஹோட்டல் ரொம்பவே சவுண்டா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி யோர் இப்ப பெயின் இல்லாததுனால ரொம்பவே சிரிச்சு பேசிட்டு வரா. ஒரு வழியா என் ஃபேமிலி அமைதியான நிலைமைக்கு திரும்பிடுச்சு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த அமைதிக்கு காரணம் நான் தான் அப்பா அப்படின்னு ஆனியா நினைக்கிறா. ஓடல நீ எங்க மறைஞ்சு போன அப்படின்னு பிராங்கி கேட்கறான். லாய்டு நான் இன்னைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பா நம்ம ஒரு நாள் திரும்ப இந்த மாதிரி ஒரு டேட்டிங் வந்தாகணும் அப்படின்னு யோர் சொல்லிட்டு அதுவும் எனக்கு பெயின் எதுவும் இல்லாத டயத்துல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிக்கிறா. டவுன்ல ஏதோ கார்னிவல் நடக்காங்க போகுமா அப்படின்னு லாய்டு கேட்கவும் பாப்பா மாமா நானும் பாரிஸ் வெளில சுத்தணும் அப்படின்னு ஆனியா கத்துறா. அடுத்த நாள் காலையில பார்த்தா யோர் மோதி ஒரு மாதிரி இருக்கு. யோரோட மெடிசின் ஐ மீன் அந்த பாய்சனோட எஃபெக்ட் முடிஞ்சு திரும்பவும் அவளுக்கு வலி வந்துருச்சு. பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுல குட்டி பொண்ணா இருந்துகிட்டா ஆனியா வேற லெவல்ல போய் அவனை மிரட்டுற அந்த சீன் தான் உண்மையிலேயே ஒரிஜினல் சீன்ல வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். போக போக இருக்கிற எபிசோட்ஸுமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.